அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தேய்பிறை சங்கடா சதுர்த்தி. இந்த தேய்பிறை சங்கடா சதுர்த்தியில் நம்ம விநாயகர் பெருமானை விரதமிருந்து வழிபடும் போது நமக்கு வரும் துன்பங்கள், தடைகள், கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். இந்த தேய்பிறை சங்கடா சதுர்த்தி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் வந்து 2 சங்கடா சதுர்த்தி வரும். ஒன்று வளர்பிறை சங்கடா சதுர்த்தி, இன்னொன்று தேய்பிறை சங்கடா சதுர்த்தி. வளர்பிறை சங்கடா சதுர்த்தினா அமாவாசை கழிஞ்ச 4ஆமத்த நாள் வரும்போது அதை சுக்லபட்ச சதுர்த்தினும், பௌர்ணமிக்கு இப்போ கழிஞ்ச 4ஆவது நாள் வர்றதை கிருஷ்ணபட்ச சதுர்த்தின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து தேய்பிறை சங்கடா சதுர்த்தியில் நமக்கு வந்து விநாயகர் பெருமானை எப்படி விரதம் இருந்து வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க பூஜை ரூமில் விநாயகர் படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச வெள்ளை இருக்கு மாலை, இல்லைன்னா அருகம்புல் மாலை, எந்த மாலை கிடைக்கும் அந்த மாலை போட்டு அவருக்கு ஒரு நெய் விளக்கேற்றுங்க. ஒரு அகலில் நெய் ஏற்றி பஞ்சு திரிட்டு கிழக்கு முகம் நோக்கி விளக்கேற்றி வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச அதாவது நெய்வேத்தியத்துக்கு அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான கொழுக்கட்டை, மோதகம், அவல், பொரி, சர்க்கரை பொங்கல், சுண்டல் என்ன உங்களால் முடியுதோ அதை வச்சு தூப தீபங்கள்லாம் காட்டி வந்து அவரை வந்து மனசார வேண்டிக்குங்க. என்னுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீரட்டும், எனக்கு வந்து செல்வ வளம் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்குங்க. இப்படி வந்து விரதம் இருக்கும்போது 3 நேரமும் உணவு எடுக்காமல் விரதம் இருந்து அவரை வந்து வழிபடலாம். இல்லை எங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் அவங்கவுங்க உடல்நிலையை அனுசரிச்சுட்டு வந்து பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருந்து இப்படி வந்து விநாயகர் பெருமானை சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு வழிபடலாம். எப்போதுமே விநாயகர் பெருமான் வந்து முழு முதற் கடவுள். எப்போவுமே நம்ம விநாயகர் பெருமானை வழிபடுவோம். ஆனால் சங்கடா சதுர்த்தி போது விநாயகர் பெருமானை வழிபடும்போது நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அது விரதம் இருந்து வழிபடும்போது அளவுக்கு அதிகமான பலனே கிடைக்கும். இப்படி வீட்டில் சாமி கும்பிட்டுக்குங்க காலையில். அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணி ஆகும்போது பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் போய் அங்கே வந்து அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு அகலில் நெய் ஊற்றி பஞ்சு திரிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு விநாயகர் பெருமானை 11 முறை அந்த விநாயகர் பெருமான் வலம் வந்து வணங்குங்க. வணங்கும்போது சகல வித சௌபாக்கியம் தரணும், பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நல்லா வழிபட்டுட்டு ஒரு தேங்காய் வாங்கி உடைங்க. எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த தேங்காய் மாதிரி எல்லாம் உடஞ்சி போகணும். என்ன அதாவது என்னென்ன வேண்டுறீங்களோ அது எல்லாமே இந்த சங்கடா சதுர்த்தியில் நமக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ மனதார நின்று வேண்டிட்டு பின்ன வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்குங்க. இப்படி தொடர்ந்து மாதத்தில் 2 சங்கடா சதுர்த்தி, ஒன்று வளர்பிறை சங்கடா சதுர்த்தி, இன்னொன்று தேய்பிறை சங்கடா சதுர்த்தி. இந்த 2 சங்கடா சதுர்த்திக்கும் விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபடும்போது அதுக்கு ரொம்ப கூடுதலான பலன்கள் கிடைக்குங்க. அதாவது திருமண தடை இருக்கவங்களுக்கு திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் வேணுங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு எல்லாமே நல்லதாகவே அமைச்சு தருவார். செல்வ வளம் பெருகும், கடன் பிரச்சனை தீரும், ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் கூட இந்த சங்கடா சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபடும்போது அந்த தோஷங்களும் தீருங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 11 வாரம் நீங்கள் வந்து சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ விதமான செல்வ செழிப்பு அமையும். நல்ல ஒரு நம்ம என்ன நினைச்சாலும் இந்த சங்கடா சதுர்த்தியில் அது நிறைவேறும். அதை உங்களுக்கு கண்கூடாகவே பார்க்க முடியுங்க. இதே போல் நீங்களும் வழிபட்டு சகல வித சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு நானும் விநாயகர் பெருமானை வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.